இன்று ஜூன் 30 2026 காலை வரையிலான முக்கிய 10 செய்திகளின் தொகுப்பு இதோ. தமிழ்நாடு செய்திகள். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு தொடக்கம். தமிழ்நாட்டில் 2026 முதல் 27 வரை கல்வியாண்டிற்கான MBBS ஆஃப் MBBS மற்றும் PDS ஆஃப் BDS படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அதிகாரப்பூர்வ மருத்துவ தேர்வு குழு இணையதளத்தில் நேற்று முதல் தொடங்கியுள்ளது. பெண்கள் பாதுகாப்பில் பாராமுகம் இல்லை முதல்வர் விஜய் அதிரடி. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் செய்யாமல் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான ஆபரேஷன் 8 போன்ற போலீஸ் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க முதல்வர் விஜய் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். மின்சார வாரியத்தின் கடன் சுமை 2.47 லட்சம் ரூபாய் கோடி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் நிர்மல்குமார் மின்சாரத்துறையின் மொத்த கடன் சுமை 2.47 லட்சம் ரூபாய் கோடியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டாவை முழு வேளாண் மண்டலமாக்க கோரிக்கை. காவிரி டெல்டா மாவட்டங்களை முழுமையான பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டுமென்று ஜனதா தளம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மின்தடை. மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை, கிண்டி, பனையூர், அரியலூர், திண்டுக்கல் டவுன் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகள். ஜூலை 1 முதல் பெட்ரோல், டீசல் விற்பனை கட்டுப்பாடுகள் நீக்கம். எரிபொருள் விநியோகத்தை எளிதாக்கும் வகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்டிருந்த சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசு ஜூலை 1 முதல் நீக்குகிறது. நீட் தேர்வு முறைகேடு, 10 பேரின் காவல் நீட்டிப்பு. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் டெல்லி நீதிமன்றம் முக்கிய குற்றவாளிகள் உட்பட 10 பேரின் நீதிமன்ற காவலை ஜூலை 11 வரை நீட்டித்துள்ளது. அயோத்தியில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் வீட்டுக்காவல். காங்கிரஸ் கட்சி தூதுக்குழு அயோத்திக்குச் செல்லவிருந்த நிலையில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் அயோத்தியில் முன்னெச்சரிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார். உலகச் செய்திகள் மற்றும் விளையாட்டு. பிரதமர் மோடியின் சீஷெல்ஸ் பயணம். சீஷெல்ஸ் நாட்டின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அங்குள்ள விக்டோரியா நகரில் உள்ள அருள்மிகு நவசக்தி விநாயகர் கோயிலிலும் அவர் வழிபாடு நடத்தினார். மேலும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் சீஷெல்ஸில் இந்தியாவின் UPI பணப்பரிவர்த்தனை சேவை பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 ஜெர்மனி அதிர்ச்சி தோல்வி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் பரபரப்பான நாக் அவுட் சுற்றில் பெனால்டி கிக் வாய்ப்பில் ஜெர்மனியை வீழ்த்தி பராகுவே அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு போட்டியில் பிரேசில் அணி ஜப்பானை வீழ்த்தி ப்ரீ குவார்ட்டருக்கு தகுதி பெற்றுள்ளது.